ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டின் வனமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை பத்தின கதையை தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு, அவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்களோட சௌமிஸ் வாய்ஸ் சேனல். நான் உங்களோட சௌமி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர், அதாவது திருவண்ணாமலை பக்கத்துல விளையாம்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல பெரும்பாலும் விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது இயற்கையோட நம்ம சேர்ந்து இருப்போம் இல்லையா? அது மாதிரி அவருக்கும் இந்த காட்டு பழங்கள் சாப்பிடுற பழக்கம் இருந்திருக்கு. அது ரொம்பவும் அவருக்கு பிடிச்சிருக்கு. அது கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட அளவு குறையிறத அவர் கவனிக்கிறாரு. காட்டோட அளவு ஏன் குறையுது? நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி பழங்கள் கம்மியாகுது? அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட சின்ன வயசுலயே. அப்புறம் அவருக்கு 1987ல இந்த எண்ணம் உள்ள ஓடிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு ப்ரோக்ராம். மேற்கு தொடர்ச்சி மலையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அவரு கலந்துக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையையே மாத்திருது. அதுதான் அவரோட டர்னிங் பாயிண்ட். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க கிடைச்ச நாலேஜ வச்சு அவருக்கு 1994ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதாவது 3 இடத்துல இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராவைல், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியால இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆராவைல்ல மட்டும் தான் இன்னிக்கும் சக்சஸா ஆகி நிக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரவணன் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. ஆரோவைல்ல ஒரு எதுவுமே இல்லாத ஒரு லேண்ட்ல கூட்டிட்டு போய் விடுறாங்க. அந்த இடத்த அவர் பாக்குறாரு. அந்த இடத்துல வெறும் 2 மரம் தான் நிக்குது. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சுத்தமா வெட்ட வெளியில கிடக்கு. அத பார்த்த உடனே இதுல எப்படி ஃபாரஸ்ட உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும், அந்த இடத்துல ஃபாரஸ்ட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அவர்கிட்ட ஆரம்பத்துல இருந்ததுனால அதுல அவரு முழு மூச்சா இறங்குறாங்க. அது ஒரு 100 ஏக்கர்ல காட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுல அவரு இறங்குறாரு. அதுல மொத்தமா ரொம்ப ரேரான பிளான்ட்ஸ் அது மாதிரி ஒரு 250 ட்ரீஸ அவர் பிளான் பண்றாரு. அது அப்படின்னா 7 ட்ரீஸா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அவர் உருவாக்குன அந்த காட்டுல இன்னைக்கு நிறைய பேர்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், அது மட்டும் கிடையாது, பட்டர்ஃபிளைஸ்னு எக்கச்சக்கமான உயிரினங்கள் வாழ்றதுக்கும் அவர் வழிவகுத்திருக்காரு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூதுரை வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஆரண்யா ஃபாரஸ்ட் அண்ட் சாங்சுவரி தான் நான் சொன்னது. அதை உருவாக்குனது நம்மளோட சரவணன் அவர்கள். தனி நபரா ஒரு ஆளா இருந்து அதை உருவாக்கி இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில மொத்தம் 30 வருஷங்களை அதுக்காகவே அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அங்க போகக்கூடிய மத்த பப்ளிக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷனல் சென்டர் வச்சு ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவர் சக்சஸ் ஆகி நிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு 2 காரணம் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட நம்பிக்கை. அவரோட வச்சிருந்த நம்பிக்கை அவர் எந்த நேரத்திலையும் அதுல இருந்து ஃபெயில் ஆக விடல. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி சப்போர்ட். ஸோ இது 2ம் சேர்ந்துதான் இன்னைக்கு அவர் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எனக்கு மோட்டிவேட்டடா இருந்தது. உங்களுக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பாய்.